பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 2வது பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி இருக்கிற அந்த பதத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் தேவனுடைய வலதுகரம் தாங்குகிறது அல்லவா? சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய வலதுகரம் தான் என்னை தாங்குகிறது என்பதை ஆணித்தரமாக இங்கே சொல்லி இருக்கிறார். ஆம், நாமும் தடுமாறுகிற போதெல்லாம் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. நாம் சோர்ந்து போகிற நேரத்திலும் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. நாம் பலனற்று போவதை போல உணரும் போதெல்லாம் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. இன்னும் முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? எனவே நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனே, உம்முடைய வலதுகரம் என்னை இன்னும் அதிகமாய் தாங்குவதை நான் உணர கிருபை தாரும் என்று ஜெபித்தால் நிச்சயமாகவே நாம் அதை அனுபவிக்க முடியும். இந்த தேவனுடைய வலதுகரம் நம்மை தாங்குவதோடு அல்லாமல் தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறதாக நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேற முடியாமல் வழிமறித்து நின்ற செங்கடலை பிளந்தவர் நமக்காக நிச்சயமாய் பாதைகளை திறப்பார். அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குவதை, சுமப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உணரவும் காணவும் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, எங்களுடைய நெருக்கடியான, பாரமான, எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் உம்முடைய வலதுகரம் தாவீதை தாங்கினது போலவே எங்களையும் இந்நாட்களில் தாங்கிக் கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறதை நாங்கள் அதிகமாய் உணர, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.